இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் ஒரு லேடி இருக்கிறாங்க, கேத்ரின்னு பேர். அவங்க வந்து இஸ்ரேல் குடும்பத்தை சேர்ந்தவர். பெற்றோர் வந்து யூதர்கள். ஆனால் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பிரான்ஸ் நாட்டில், அதனால் பிரெஞ்சு குடியுரிமையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவங்க பத்திரிகை துறையில் வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த பத்திரிகை துறையில் இருந்துக்கிட்டு ஈரானில் பத்திரிகையாளராக பணிபுரிந்தார் என்று செய்தி சொல்லப்படுகிறது. சுமார் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இஸ்ரேலை விட்டு வெளியேறிவிட்டார். வெளியேறி லண்டன் போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இஸ்ரேல் அரசாங்கம் வந்து அந்த கேத்ரின் பெண்மணியை, அவர் மொசாட் உளவாளி, அவர் இங்கு ஈரானில் இருந்த காலகட்டத்தில் மொசாட்டுக்காக பல வேலைகளை செஞ்சிருக்கிறார், அவர் தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 700 பேர் இல்லாமல் இந்த கேத்ரின் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹப்பாக செயல்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் தொடர்புகள் கொடுப்பதற்கும், செய்திகளை சேகரிப்பது, செய்திகளை மொசாட்டுக்கு அனுப்புவது போன்ற வேலைகளில் பல காலமாக ஈடுபட்டு இருக்கிறாரு. இவங்க தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த கேத்ரின் அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் இந்தியாவோட நியூஸ் ஏஜென்சியில் பேசியிருக்காங்க. ஏஎன்ஐ இருக்குது பார்த்தீங்களா, ஏஎன்ஐக்கு அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த பேட்டியில் தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை முழுமையாக நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.